நம்முடைய தமிழகத்திற்கு குருமார்களை பொறுத்தவரை 3 முக்கியமான குருமார்கள். ஆதி சங்கராச்சாரியா அவர்கள், நம்முடைய பகுதியில் ராமானுஜாச்சாரியா அவர்கள், மாதவாச்சாரியா சுவாமி உடுப்பி மடத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க. இன்னைக்கு அந்த மடத்தின் சார்பாக 8 மடங்கள் இருக்கு. அதனுடைய சுவாமிஜி ஒரு மடம், கனியூர் மட்டனுடைய சாமிஜி நம்முடைய சென்னையில் சத்துர் மாஸ் என்று சொல்லக்கூடிய 4 மாதங்கள் ஒரே இடத்துல தங்கி அந்த ஆன்மீக எழுச்சிக்கு அவங்க பாடுபடுவாங்க. அதன்படி காணியூர் மட்டனுடைய சுவாமி விஸ்வவல்ல தீர்த்த சுவாமி அவர்கள் சென்னையில் கடந்த 50 நாட்களாக தங்கிவிட்டு இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தை விட்டு கிளம்புறாங்க. அந்த நிகழ்வுக்கு நானும் அண்ணன் செல்வி அவர்களும் அக்கா உமானந்தம் அவர்களும் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றோம். மிகுந்த மகிழ்ச்சி எங்களுக்கு. இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நான் எந்த கருத்து சொன்னாலும் கூட சரியாக இருக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, அந்த கட்சிக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, அந்த கட்சிக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காங்க. அந்த கருத்து அவருடைய கட்சி, அவங்களுடைய தலைவர்கள், அவர்களெல்லாம் சேர்ந்து விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இதில் நான் வெளியே இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருந்து இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. அதனால் நிச்சயமாக அவருடைய கருத்துக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க முடிவெடுப்பாங்க. அதனால் அவர் சொன்னதை நானும் பார்த்தேங்கன்னா இதில் இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்ல விரும்பல. அதே நேரத்தில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தையும் கூட நான் கவனித்தேன். அதனால் மாநில தலைவர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலைங்க. யாருங்கண்ணா? ஆனால் இன்னைக்கு செல்வ பெருந்தகை அண்ணனை பொறுத்தவரை ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் எப்படின்னா, அவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் நடந்து வரும்போது கூட அடியாள் மாதிரி 2 பேர் இருப்பாங்க. ஏன்னா அவர் சில கருத்துக்களை சொல்ல முடியாது, கூட வர்ற அடியாள் 2 கருத்தை சொல்லணும். இன்னைக்கு லைவ் கமெண்ட்ரி கொடுக்குற வேலையை தான் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்கிறார். செங்கோட்டையன் அவர் சொல்லிட்டாரா, ஓகே மூழ்கிற கப்பல். நேற்று வந்து அண்ணன் தினகரன் அவங்க கட்சி விட்டு போயிட்டாங்களா, என்டிஏ விட்டு போயிட்டாங்களா, ஓகே இது அப்படி, இது இங்கே போயிட்டாங்களா அப்படின்னு இதை மட்டும்தான் சொல்கிறாரோ தவிர தமிழகத்தில் 1008 பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி பேசலாமே. அது ஒரு கொன்முடி அதே பிரச்சனை தான் இருக்குது, அதெல்லாம் பேசலாமே. அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பிஏ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவரை எதிர்த்து அவர் பாட்டுக்கு தனியாக உண்ணாவிரத போராட்டம்னு அவர் ஆஃபீஸில் 4 நாளாக பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்ல மாட்டாங்க. அதனால் இவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவங்களுக்கு தெரியும், ஒரு மூழ்குகின்ற கப்பலில் காங்கிரஸ் கட்சி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் அண்ணன் செல்வ பெருந்தகை அவரும் இந்த கப்பலில் மூழ்கத்தான் போறார். ஸோ மூழ்கிற கப்பலில் இருந்து இன்னொரு கப்பலை பார்த்து கல்லெடுத்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்கள் கப்பல் மூழ்குமா, எங்கள் கப்பல் மூழ்குமான். அதனால் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கான வேலையெல்லாம் அவர் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான அறிவுறுத்தல். அதிமுக உட்கட்சி பிரச்சனைக்கு பாமகவும் சரி அதிமுகவும் சரி பாஜக தான் காரணம்னு செல்வ பெருந்தகை சொல்றாரு. ஆனால் அதான் சொல்லிட்டேன் பாருங்கன்னா, இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவங்க நிலைமை எப்படி ஆகிப்போச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். 65 வரை தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, மிகப்பெரிய மனிதர்கள் இருந்த ஒரு கட்சியில் இன்னைக்கு அண்ணன் செல்வ பெருந்தகையும் இருக்கிறார். ஏற்கனவே அவரை பற்றி பல இடத்துல நான் பேசியிருக்கேன், குற்றம் சாத்தியிருக்கின்றேன், நிறைய விஷயம் பேசியிருக்கேன். இன்னைக்கு அவர் கட்சியை வளர்த்துறதை பற்றி பேசுறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்படி இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இருக்கு, அதிமுக இப்படி இருக்குன்னு லைவ் கமெண்ட்ரி கொடுக்கறது தான். அதனால செல்வ பெருந்தகை அண்ணன் காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் அந்த 8 மணியிலிருந்து 9 மணி வரை நடக்கக்கூடிய டிபேட்ல தினமும் பங்கேற்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா அதுக்கு தான் அவர் லாயக்கா இருக்கிறார். அவர் பேசுறது இப்படியாக நான் பேசுவாங்க, அதிமுக சொல்றாங்க அந்த கட்சி அவங்க பார்த்துக்குவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்து அவங்க பார்த்துக்குவாங்க. வெளியே இருந்து ஏன் இவர் பதறி கொண்டிருக்க வேண்டும்? ஏன்னா அவருடைய கப்பல் மூழ்குது, அந்த கூட்டணி தோற்குது என்பது அவருக்கு தெரியும். அதனால வெளியே இருந்து காங்கிரஸ் கட்சி பதறி கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவருடைய குரல் எப்படின்னா ஸ்டாலின் அவருடைய குரலா மாறிடுச்சு. எப்படி இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் இப்படி ஆய்விட்டது என்று நான் வருத்தப்படுகின்றேன். ஆனா இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எதுக்குன்னு அக்கறை?
அவர்கள் கூட்டணியில் இருக்கிறாங்க, அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அண்ணன் திருமாவளவன் நினைக்கிறாங்க. அந்த கூட்டணி மறுபடியும் வெற்றி பெறும்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மற்ற கட்சியின் மீது கரிசனம் என்ன, அக்கறை என்ன, ஏன் அவங்க அப்படி இருந்தால் எப்படி? என்டிஏ கூட்டணியில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, அதனுடைய ஒரு தலைவர் பேட்டி கொடுத்துருக்காங்க, அந்த கட்சியில தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க முடிவெடுப்பாங்க. வெளியே இருந்து இவங்க எல்லாம் பதறாங்கன்னு என்ன தெரியுதுனாங்கன்னா, எங்க அப்பன் குதிரைக்குள் இல்லைன்னு நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது எங்க அப்பா வந்து குதிரைக்குள் இல்லைன்னா நான் ஒழிச்சு வைக்கல அப்படின்னு. இன்னைக்கு இவர்களாகவே பதற்றத்துல தமிழகத்தில் நிச்சயமாக திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி நிச்சயமாக 2026 மறுபடியும் வராது என்பது இந்த பதற்றத்தின் மூலமா எனக்கு தெரியுது. அண்ணன் திருமாவளவனுடைய பதற்றம், அண்ணன் செல்வ பெருந்தகையுடைய பதற்றம் நமக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்குதுன்னா, அவங்க பதற்றத்தில் இருக்காங்க. வெளியே என்ன நடக்குது, அந்த கூட்டம் என்ன நடக்குது. அதனால் இது வலிமையாகத்தான் இருக்கு, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் 7-8 மாத காலம் இருக்கிறது. நடக்கும் பொழுது எல்லாம் நன்றாகத்தான் நடக்கும். 2019 நாடாளுமன்ற பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருந்தா 30 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். அதை எப்படி சொல்றீங்க? அது செங்கோட்டையனுடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன். ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு ஒரு கருத்து இருக்கும், பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். செங்கோட்டையன் அவர் கருத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த 6 பேர் அப்படின்னு தலைவர்கள் பேர் சொல்லல, அவங்களுடைய கருத்தாகத்தான் பார்க்கிறேன். அதை பற்றி நான் கருத்து கூற விரும்பலைங்க. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாட்டு பயணம் போயிருக்காங்க. ஆனால் ஒரே நிமிஷம் இதையும் பேசிடுவோம். ஸ்டாலின் ஐயாவை பற்றி என்ன பேசலையே. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறாங்க. பாதுகாப்பாக ஜெர்மனியில், யுனைடெட் கிங்டமில் அவருடைய பயணத்தை எல்லாம் முடிச்சு விட்டு பாதுகாப்பாக நம்முடைய நாட்டிற்கு வர வேண்டும். அதே நேரத்தில் இது ஒன்றுமே இல்லைங்கன்னா, இது ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பழைய மாவையை எடுத்து திரும்ப திரும்ப அரைச்சி அது புதிய பாட்டிலில் ஊற்றி விற்கிறது தான் வேலை. 13,000 கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் முதலீடு ஈர்த்திருக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் அவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, கட்சியில் தலைவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. நாராயண திருப்பதி அவர்கள் எங்களுடைய முதன்மை செய்தி தொடர்பாளர்கள் மிக நீண்ட செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. இது எல்லாமே மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்தியாவில் கமிட் பண்ண கம்பெனிஸ். மேக் இன் இந்தியா திட்டம், ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் PLI திட்டத்தில் இந்த எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே அவங்களோட இயர்லி கோட்டா போட்டாங்க. போன ஆண்டே சொல்லிட்டாங்க, அடுத்த ஆண்டு நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், மேக் இன் இந்தியா திட்டத்தை எப்படி பயன்படுத்திக்க போகிறோம். இவங்க எப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஒட்ட கிளம்பி இருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனியில் போய் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு, யுனைடெட் கிங்டமில் போய் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு திரும்பி வர்றார். அவர் எவ்வளவு பணம் கொண்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம். காரணம், தமிழகத்திற்கு அந்த பணம் வரணும். ஆனால் அதை மறைக்காமல் சொல்லுவோம், பெருமையாக சொல்லுவோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஈர்க்கப்பட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை உலகத்தில் 3வது பெரிய FDI இருக்கக்கூடிய நாடாக மாறி இருக்கின்றோம். FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய நாடாக மாறி இருக்கும். அமெரிக்கா ஃபர்ஸ்ட், சைனா செகண்ட், நம்ம தேர்டு. அதை நோக்கி பணம் வருது. காக்கா உட்கார்ந்து பணங்கா உளுந்த கதையாக ஸ்டாலின் அவர்கள் நாம் போனனால வர்றதுன்னு சொல்றது தான் இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கட்டுக்கதையாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் தமிழகத்தில் அடிப்படையில் என்ன தவறாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம், ரெட் ஜெயின் மூவி நிறுவனத்தினுடைய புதிய CEOவாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதை சுட்டி காட்டுதுங்கண்ணா. இன்னைக்கு பத்திரிகை துறையில் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்கண்ணா. இன்னைக்கு எதற்காக நாம் 9:30 மணிக்கு உங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த 10 கிலோ பேக்கை தூக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு 11 மணி 3 மணி நேரமாக காத்திருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய 20,000 30,000 40,000த்துக்கு உழைத்து சம்பாதிக்கிறீங்க. ஆனால் ஒரு குடும்பத்தில் எதையும் செய்யாமல் பையன் ஃபுட்பாலுக்காக ஸ்பெயினுக்கு அனுப்பணும், அங்கே போய் ஃபுட்பால் விளையாண்டாரு. அரசியலுக்கு 3 பேரும் சொன்னது தான். ஸ்டாலின் ஐயாவும் சொன்னது நான் அரசியலுக்கு வரமாட்டேன், உதயநிதி சொன்னது அரசியலுக்கு வரமாட்டேன் உதயநிதி அவங்க, எனக்கு இன்பநிதி அவங்க சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்கள. இந்த நிறுவனமே ஒரு குளறுபடி இருக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை பணம் எப்படி வருது, பணம் எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ED பிரச்சனையில், CBI பிரச்சனையில், இன்கம் டேக்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழகத்தினுடைய மொத்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே தன்வசம் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு எதுவுமே இல்லாமல், யாருமே இல்லாமல், சம்பந்தமே இல்லாத இன்பநிதி ஸ்டாலினை கொண்டு வந்து CEO போட்டிருக்காங்கன்னா இதுலேயே நமக்கு தெரியுது இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்கு, எந்த அளவுக்கு ஆழமாக போயிருக்கு. அதையெல்லாம் தாண்டி நீங்களும் நானும் என் குழந்தைய கஷ்டப்பட்டு படித்து வளர்த்தி சம்பாரித்து வாப்பான்னு சொல்கிறோம். ஆனால் ஆட்சியாளர்களுடைய குழந்தை சுகமாக எதுவும் செய்யாமல் நேரடியாக வந்து உட்கார்றாங்க. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம், அரசியல் மாறணும். அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். பொதுப்படையாக சொல்வது, இது தமிழகத்திற்கு அழகல்ல. ஆட்சியாளர்கள் தன்னுடைய குழந்தையை இது போல பேக்டோரில் கொண்டு வருவது அழகல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வைகள். அதிமுக பாஜக ஒன்றிணைந்து தேர்தல் கூட்டணிக்கான தேர்தல் பணிக்கான வேலையில தீவிரமா போயிட்டு இருக்கு.
செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்து தெரிவிச்சோன்னே தேனி பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் போது பாதிப்பு ஏற்படுது. நான் இன்னைக்கு பார்த்தேங்கன்னா பின்னாடி எது அண்ணா உங்களுடைய செய்தி நிறுவனத்தில் நீங்கள் அந்த வீடியோலாம் போட்டீங்க, நான் பார்த்தேங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போலன்னா ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர், மூத்த தலைவர் ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த கட்சியில் அவர்களுக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் முடிவெடுப்பார்கள். இன்னும் நேரம் இருக்கு, காலம் இருக்கு. காலம் இருக்குன்னா இன்னும் 7 மாத காலம் இருக்கு. அதனால் நிச்சயமாக எல்லாம் சுமூகமாக போகும் என்பது என்னுடைய நம்பிக்கைங்க. நயினார் நாகேந்திரனுடைய மகனுக்கு கட்சியில மாநில பொறுப்புல கொடுத்ததா பல சர்ச்சை இருக்குது. ஏன்னா திமுகவை வாரிசு அரசியல்னு சொல்ற பாஜக மாநில தலைவரோட பையனை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அலிஷா அப்துல்லா, விஜயதாரணி உள்ளிட்டவர்கள்லாம் பொறுப்பே போடல அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமா என்னன்னா அவங்க முஸ்லீம் இஸ்லாமியருங்கிறதுனால அப்படின்னு சொல்லி அவங்களே அலிஷா அப்துல்லாவே கருத்தாக உங்களுடைய பின்பற்றலும் மோடியோட பின்பற்றும் காரணமாக நான் கட்சியில் இணைஞ்சேன். ஆனால் எனக்கு உரிய மரியாதை கிடைக்கல. கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் வந்து எங்களை புறக்கணிக்கிறார், நமக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் சகோதரி அலிஷா அப்துல்லா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் பொறுமை. அரசியலை பொறுத்தவரை ஒருவருக்கு ஒரு நேரத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிட்டே வருவாங்க. உடனே பொறுப்பு கிடைக்குது அப்படிங்கிறக்காக அவங்கள கட்சி மறந்து விடவில்லை. எனக்கு பொறுப்பே கொடுக்கல, நீ உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அலிஷா அப்துல்லா அவர்கள் ஒரு முக்கியமான இந்த கட்சியினுடைய ஒரு ரேசராக இருந்து வந்தாங்க. பொறுமை காக்கணும். இந்த கட்சி நிச்சயமாக அவர்களை பார்த்து கொள்ளும். அதே நேரத்தில் மாநில தலைவர் அவர்கள் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு நயினார் அண்ணா அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு இன்றைக்கி நான் பதில் சொன்னால் அது சரியாக இருக்காதுங்கண்ணா. அதனால் மாநில தலைவர் அவருடைய மகன் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை நீங்கள் பதிலை எடுத்துக்கங்கண்ணா. இன்றைக்கி நான் அதை பற்றி பேச விரும்பலைங்கண்ணா. நேற்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம், எல்லோரும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட தொலைபேசியில் நான் பேசினேன், அண்ணன் ஓபிஎஸ் அவங்ககிட்ட பேசணும், மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா ஃபார் த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு, பாரதிய ஜனதா கட்சியில் என்னையும் உட்பட எல்லோருமே தமிழகத்திற்காக 2026 ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு அணியில் நிற்கிறோம். எங்களோட இண்டிவிஜுவல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் கலைந்து ஏன் நிற்கிறோம் அப்படின்னா தமிழக மக்கள் அதை விரும்புகிறாங்க. அதனால் நிச்சயமாக அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பெரிய மனிதர்கள், மாண்புமிக்க மனிதர்கள், மறுபரிசீலனை செய்வார்கள் என்று நம்புகின்றேன். தேசிய ஜனநாயக கட்சியோட அந்த கட்சியில் இந்த மாதிரியான உட்கட்சி எலெக்ஷன் வரும்போது எப்படியான இம்பாக்ட்? அண்ணா இன்னும் 7 மாதம் இருக்குது தலைவா, நீங்கள் பொறுமையாக இருக்குல்ல, சரி பண்ணிக்கலாம். மாற்றம் வரும் அண்ணா அண்ணா மாற்றம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்களா? எதுலைங்கண்ணா? கூட்டணியில் பல்வேறு மாற்றங்கள் வரும் நீங்கள் நினைக்கிறீங்களா? என்டிஏ கூட்டணி வலிமை அடையும், பொறுமையாக இருங்கன்னா. இன்னைக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு கெமிஸ்ட்ரி எல்லாம் ஜாயின் பண்ணுறோம், சில பிரச்சனைகள் சரியாகும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இன்னும் வலிமையாக வருவாங்க. விஜய் போன்ற புதிய தலைவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவர்களும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 6 மாத காலம் அரசியலை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேங்க. நிறைய சேஞ்சஸ் வரும், நிறைய காம்பினேஷன் மாறும், நிறைய புதிய விஷயங்கள் மக்கள் பார்ப்பாங்க. விஜய் போன்றவர்கள் களத்துக்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அது பிடிக்கும். அதனால் இன்றைக்கே எல்லாத்துக்கும் பதில் எங்கிட்ட இல்லைங்கன்னா உங்ககிட்ட இல்லை. 6 மாத காலம் 7 மாத காலம் இருக்குது, பொறுமையாக பேசுவோம். நேற்று நீங்கள் கேட்டீங்க பேசினேன், இன்னைக்கு கேட்டீங்க பேசினேன், இன்னும் 1 வாரம் கழிச்சு பேசுவோம், பொறுமையாக இருப்போம், அரசியல் களத்தை பார்ப்போம். இந்த ஜிஎஸ்டி குறைப்பு வந்து சிதம்பரம் வந்து சொல்கிறாங்க, பீகார் தேர்தலுக்காகவே இந்த குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 2017 நாம் கொண்டு வந்தோம். 2025 ஒரு பெரிய மாற்றத்தை செய்திருக்கின்றோம். இன்னைக்கு 2 ஸ்லாபுக்குள்ள 5%, 18%. இது உண்மையாலுமே அரசுக்கு இதன் மூலமாக நேரடியாக 48,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் பொதுமக்களுடைய கையில் அவ்வளவு பணம் இப்போ சேமிப்பாக மாறப்போகுது, அதுவும் அத்தியாவசிய பொருட்கள். ஆனால் நிச்சயமாக சிதம்பரம் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள், ஏன்னா ஒரு பொருளாதார மேதை, அவர்கள் ஒப்புக்குவாங்க. 2017 அது தேவைப்பட்டது, 4 ஸ்லாப் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எல்லா மாநிலங்களும் ஒரே நேரத்தில் கிடையாது, எல்லா மாநிலத்திலும் வேட்டு வேற, ஆக்ட்ராய் டாக்ஸ் வேற, ஸ்டேட் டாக்ஸ் வேற. ஒரு ஃபெடரல் சிஸ்டமில் அத்தனை மாநிலத்தையும் ஒன்றாக கொண்டு வருவதற்கு 4 ஸ்லாப் தேவைப்பட்டுச்சு. எனக்கு 8 ஆண்டுகள் கழித்த பிறகு ஜிஎஸ்டி மெச்சூர் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய ஒரு செய்தி சேனலுக்கு ரொம்ப எலாபரேட்டாக பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு 2025 சிஸ்டம் மெச்சூர் ஆயிருச்சு. இன்னைக்கு 2 ஸ்லாபுக்குள்ள நம்ம வருகின்றோம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு வேற மாதிரி கூட நடக்கலாம், சிங்கிள் டாக்ஸேஷனுக்கு நம்ம போகலாம். படிப்படியாக அதை சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால் அண்ணன் சிதம்பரம் அவர்களும் அதை உணர்ந்திருக்கிறாங்க. அரசியலுக்காக பேசுவதாகத்தான் நான் பார்க்கின்றேன். தேங்க்யூ அண்ணா, பை அண்ணா.